அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நடுத்தெருவில் நிற்க வைத்து வேடிக்கை பார்க்கும் சொந்தங்களுக்கு மத்தியில் நிகழ இருக்கும் இந்த புதன் பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் செவ்வாய் சுக்கிரனும், தனுசு ராசியில் புதன் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி பொருந்திய புதன் வித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறாரு. திவால் எதிரிகளை பந்தாடும் வீரியத்தை தருகிறாரு. மிதுனமும் கன்னியும் அவரது ராசிகள். நட்பை கொண்டாடுபவர் என்பதால் கால சக்கரத்தின் 3, 6ஆம் இடம் புதனுக்கு தரப்பட்டது. ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு, அதாவது அவரிடமிருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அவ்வளவு நுட்ப அறிவை தரக்கூடியவர் புதன். புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வை அமைத்துக் கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும். புதனை பொறுத்த வரைக்கும் அவர் அறிவு சுடர் தருவதில் வல்லவராக இருக்கிறாரு. அதாவது ஒருவருடைய வாழ்வில் படிப்பு ஸ்தானம் என்பது 2ஆம் பாவம். இந்த 2ஆம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிப்பது. 4ஆம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது. 5ஆம் பாவம் மேல்கல்வியையும், 9ஆம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது. இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர் விட்டு பிரகாசிக்கும். இப்படிப்பட்ட புதன் கெட்டுவிட்டால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, புதன் கெட்டுவிட்டால் வருவதற்கான நோய்கள் என்ன என்று பார்க்கும்போது மனநல பாதிப்பு, நரம்பு சம்பந்தமான நோய்கள், நரம்பு தளர்ச்சி, வெண்குஷ்டம், உடம்பில் அதிகமான வியர்வை, ஆண் மலட்டுத்தன்மை, அவ்வப்பொழுது தலை சுற்றல், காது கேளாமை, உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்கள் புதன் கெட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. புதன் கேதுவோடு சேரும் பொழுது மனநல பாதிப்பு ஏற்படும். சுக்கிரனோடு சேரும் பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. புதன் சந்திரனோடு சேர்ந்து கேட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை யோசித்துக் கொண்டே செயலிழந்த நிலையில் இருப்பார்கள். தேவையற்ற கவலை அவர்களை வாட்டும். புதன் செவ்வாயோடு சேரும் பொழுது நரம்பு தளர்ச்சியும் தலைவலியும் மனக்குழப்பமும் ஏற்படும். சூரியனோடு சேரும் பொழுது தலையில் உள்ள மூளை நரம்புகள் பாதிக்கும். சனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. இந்த புதனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருடைய ஜாதகங்களிலும் 12 பாவங்களில் சந்தரிப்பாரு. இந்த 12 பாவங்களில் புதன் 1ஆம் இடத்தில் இருக்க புத்தி சாதுரியம், இலக்கிய ஈடுபாடு, உயர்கல்வி ஆகியவை உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அப்படிப்பட்ட புதன் 2ஆம் இடத்தில் இருக்க இனிமையாக சபை மயக்கும் பேச்சும், 3ஆம் இடத்தில் இருக்க கஞ்சத்தன்மை ஆனால் பெண்களை கவர்ந்தெழுக்கும் தன்மை உண்டாகும். புதன் 4ஆம் இடத்தில் இருக்க உயர்கல்வி, பூர்வீக சொத்து கிடைக்கும். புதன் 5ஆம் இடத்தில் இருக்க தாய்மாமனுக்கு தொல்லைகள் ஏற்படும். இந்த 5ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ண பகவான் ஜாதகத்தில் 5ஆம் இடம் மாமன் இடம் என்பதாலும் இங்கே புதன் ஆட்சி உச்சம் பெற்றதாலும் மாமனுக்கு காரக பாவம் எதிரானது. இது கிரகம் அமைந்ததால் ஏற்பட்ட விளைவு அல்ல. கண்ணன் பிறப்பதற்கு முன்னாலேயே கம்சன் கண்ணனை எதிரியாக நினைத்ததால் அப்படியே கிரகம் அமைந்தது. இதை எண்ணம் போல் வாழ்வு என்று சொல்வார்கள். கஞ்சன் வயிற்றில் நெருப்பன நின்ற நெடுமாலே என்று ஆண்டாள் சொன்னதை போல தனக்கு ஒரு வயிற்று வழியாக எரிச்சலோடு கண்ணனை கம்சன் நினைத்ததால் அப்படியே கிரகங்களும் நின்றன. அங்கே புதன் ஆட்சி உச்சம் பெற்று 5ஆம் இடத்தில் ஆரக அதிபதியான சுக்கிரனோடு இணைந்து கம்சனை முடித்தார் கிருஷ்ண பகவான். புதன் 6ஆம் இடத்தில் இருக்க கல்வி தடைப்படும். 7ஆம் இடத்தில் நல்ல மனைவி மூலம் செல்வம் உண்டாகும். புதன் 8இல் இருக்க தீர்க்காயு, நல்ல மக்கட்பேறு உண்டாகும். புதன் 9ஆம் இடத்தில் இருக்க இசை ஆர்வம், கலைகளில் நாட்டம் உண்டாகும். புதன் 10ஆம் இடத்தில் இருக்க பேராசிரியர், நல்ல உத்தியோகம் கிடைக்கும். புதன் 11ஆம் இடத்தில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும். புதன் 12ஆம் இடத்தில் இருக்க தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும். சில ஜாதகங்களுக்கு தாயாருடைய உடல்நிலையில் சிறு பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்படிப்பட்ட புதனுக்குரியவை என்ன என்று பார்க்கும்போது புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு, மலர், வெண்காந்தல், ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை. சுப கிரகங்கள்ல ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும்
உஷ்ணம் அற்ற அழித்தன்மையுடைய கிரகம். புதனுக்குரிய நிறம் பச்சை. உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது புதனாகும். உலோகங்களில் பித்தளையை குறிப்பதும் புதன். மொழிகளில் தமிழ் மொழியையும், கலைகளில் கணிதம், சிற்பம், ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை. ரத்தினம் பச்சைக்கல். புதனுக்குரிய தீபம் கற்பூரம். புதனுக்குரிய மறைவு ஸ்தானங்கள் லக்னத்திற்கு 3, 6, 8 மற்றும் 12. புதனுக்குரிய நாயுருவி கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் கழியும். சுவைகளில் ஊர்ப்பு சுவையாகவும், பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும், வாத நாடியாகவும், வடக்கு திசைக்கு உரியவராகவும் மகாவிஷ்ணு அதிதேவதை. ஒவ்வொரு ராசியிலும் அவர் 1 மாத காலம் இருப்பாரு. உபய ராசிகளான மிதுனத்துக்கும் கன்னிக்கும் உரியவர். தாமச குணம் மிகுந்தவர். கன்னி ராசியில் உச்சமடையும் புதன் மீன ராசியில் நீச்சமடைகிறாரு. ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூல திரிகோண பலமும் பெறுகின்றவர் புதன் மட்டுமே. அவருடைய திசை 17 ஆண்டுகள் நடக்கும். அது மட்டுமில்லாமல் புத்திகாரகரான புதன் அறிவை தரக்கூடியவர், வித்தையை தரக்கூடியவர், சிந்திக்கும் திறனை தரக்கூடியவர், வாக்கு சாதுரியத்தை தந்து ஏற்றத்தை செய்பவர். ஆனால் புதன் மட்டுமே இத்தனையும் தருவதில்லை. புதன் கெட்டுவிட்டால் புத்தி கெடும் என்பார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கிரகம் மட்டும் ஒரு முழுமையான நிலையை ஒரு ஜாதகத்துக்கு செய்து விடுவதில்லை. ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் ஏதேனும் மாற்று வழிகள் மறைந்து கிடக்கவே செய்கின்றன. அதனை அகழ்ந்து எடுத்து கைப்பிடித்து கொண்டு நடந்தால் கரையேறி விடலாம் என்பதுதான் ஜாதகம் காட்டும் உண்மை. அதனால்தான் எத்தனையோ துன்பங்களில் துவண்டு தவிப்பவர்களும் கூட அத்தனையையும் படிக்கட்டுகளாகி அற்புதங்கள் நிகழ்த்தி சாட்சிகளாக நிற்கின்றனர். புதன் புத்திக்கு உரியவர்தான். அவர் கல்வியை கொடுப்பவர்தான். ஆனால் அதிலும் ஒரு நுட்பம் உண்டு. சிலருக்கு அவர் நேரடியாக கல்லூரியில் சேர்ந்து படிக்க துணை செய்ய மாட்டார், தடையும் செய்திருப்பார். ஆனால் அவர் எழுதிய நூல்களையோ அல்லது அவர் வாழ்க்கைகளையோ பல கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருப்பார்கள், அல்லது அவர் பல கல்லூரிகளுக்கு சென்று பேசிக் கொண்டிருப்பார். அது மட்டுமில்லாமல் இந்த புதன் பத்திர யோகம் தருவதில் வல்லவர். அதாவது பஞ்சமகா புருஷ யோகம் என்ற 5 யோகங்களை சொல்வார்கள். அதிலே ஒரு யோகம்தான் இந்த பத்திர யோகம். புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும். இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது மிக பெரிய நன்மையை பெறுவார்கள். அவர்களது தோற்றமும் பேச்சும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும். சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்கும். நிறைய சம்பாதிப்பார்கள். பேச்சு தொழிலின் மூலமாக அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாக அல்லது எழுத்துத்துறையின் மூலமாக அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த பத்திர யோகம் கொடுக்கும். மிக பெரிய புகழையும் தரும். பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் இந்த பத்திர யோகத்தை நம்மால் காண முடியும். புதன் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்ல ஒரு அமைப்பில் அமைந்திருந்தால் எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் உண்டாகும். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் தனுசு ராசியில், அதுவும் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறாருங்க. பஞ்சமாதிபதி சூரியன் 9ஆம் இடத்தில் இருக்கிறாரு. அவரோடு புதனும் இணைந்து சஞ்சரிப்பதால எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. சனி 11இல் இருக்கிறாருங்க. எதிர்பாராத பண வரவு உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைய இருக்குதுங்க. கேது நன்மை செய்யும் அமைப்பில் இருக்கிறாரு. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாய் தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. வரவு செலவுகள்ல பாதிப்பு இருக்காதுங்க. வரவு எதிர்பார்த்த விதமாக இருக்கும் பட்சத்துல கடன் வாங்க வேண்டிய இந்த ஒரு நிர்பந்தமுமே கிடையாது. உங்களுடைய முயற்சிகளுக்கு நண்பர்களுடைய உதவி கிடைக்குங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு, சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது. குரு வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டதால காரிய தடைகள் நீங்கி நல்ல வரன் கிடைக்க இருக்குதுங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உருவாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க. தெய்வாலயங்கள் தரிசனம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைய இருக்குதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல என்று பார்க்கும்போது, ராசி அதிபதி அஷ்டமத்தில் இருக்கிறாரு. புதன் 9ஆம் இடத்திற்கு பயிற்சியாக இருப்பதால எண்ணற்ற முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. உடல் நிலையில கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. சுக்கிரன் அஷ்டமத்தில் இருப்பதால் கொடுத்த வாக்கு தவறிவிடும் என்பதால் ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாமல் யாருக்காகவும் இதற்காகவும் வாக்கு கொடுத்து விட வேண்டாங்க. செலவுகள் சற்று அதிகரிக்குங்க. பணிச்சுமை அதிகரிக்குங்க. கடுமையான பணிகள் இருக்குங்க. ராகு விரயத்தில் இருப்பதால ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய்க்கிழமை அன்று அருகம்புல் சாற்றி விநாயகரை வணங்குங்க. கந்த சஷ்டி பாராயணம் செய்ய உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் கவலைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைய இருக்குதுங்க.